ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ ஐப்பசி மாத பொது பலன்களை நம்ம பார்ப்போம். ஐப்பசி மாதம் அதாவது 17 அக்டோபர் 17 இருந்து நவம்பர் 17 இந்த ஒரு மாத காலங்கள் சூரியன் சூரியன் அதாவது துலாம்ல நீச்ச நிலையில இருப்பாரு. சூரியன் வலுவிழந்த நிலையில இருப்பாரு. அதே மாதிரி அதைத்தான் நம்ம தீபாவளின்னு கொண்டாடுறோம். அந்த அமாவாசைய ஐப்பசி அமாவாசை 20ஆம் தேதி வருது. அக்டோபர் 20ஆம் தேதி 3:45 இருந்து 5:55 மறுநாள் 5:55 PM 3:45 PMல இருந்து மறுநாள் 5:55 PM வரைக்கும் அமாவாசை இந்த மாதத்துல நடைபெறுதுங்க. அதைத்தான் நம்ம தீபாவளின்னு நம்ம கொண்டாடுறோம். அதே மாதிரி குரு பெயர்ச்சி இந்த மாசம் இருக்குதுங்க. குரு 18ஆம் தேதி மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு வராரு. அதே மாதிரி சனி மீனத்துல இருக்கிறார். சனி மீனத்திலையும் ராகு கும்பத்திலையும் கேது சிம்மத்திலையும் இருக்கிறாங்க. அதே மாதிரி சுக்கிரன் இந்த மாதம் சுக்கிரன் நீச்ச நிலையில இருப்பாரு. குரு உச்சமடைகிறார் இந்த மாசம். அதே நேரத்துல சுக்கிரன் நீச்ச நிலையில அடைவார். அதாவது சுக்கிரன் வலு இழப்பாரு. பொதுவாகவே சுக்கிரன் வலு இழக்கக்கூடாது. யாரோட ஜாதகத்திலையும் சுக்கிரன் வலு இழக்கக்கூடாது. குரு காசை கொடுப்பாரு. ஆனா அதை அனுபவிக்கிற தன்மையை சுக்கிரன் தான் அந்த சொகுசை அனுபவிக்கக்கூடிய ஒருத்தர் நல்லா அயன் பண்ண சட்டை போடணும், நல்ல பர்ஃப்யூம்லாம் அடிச்சுக்கணும், சென்ட் வாசனை திரவியங்களை உபயோகப்படுத்தணும் அப்படின்னா சுக்கிரனோட ஆதிக்கம் நல்ல, அதாவது சுக்கிரனோட நிலை நல்லா இருக்கணும். இந்த மாதத்துல என்ன நடக்குதுன்னா 13 நாள் முதல் 13 நாள் நீச்ச நிலையில இருப்பாரு சுக்கிரன். அதுக்கப்புறம் ஸ்தான பலத்தோட அதுக்கப்புறம் 15 நாள் தன்னோட சொந்த வீடான அதாவது துலாம்ல ஒரு 15 நாள் நல்ல நிலைமையில இருப்பார். இந்த 13 நாள் தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய அமைப்புகளா இருக்கும். என்ன ஜாக்கிரதையா இருக்கும்? சுக்கிரன்னா காதல் காமம் அந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்கும். ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண் அந்த மாதிரி அமைப்புகளை சுக்கிரன் தான் கொடுப்பாரு. அதே மாதிரி புதன் 7 நாள் துலாம்ல இருப்பாரு. நட்பு நிலையில துலாம்ல இருப்பாரு. 7 நாள் மட்டும் சூரியனோட இணைஞ்சு 7 நாள் மட்டும் இருப்பாரு. அதுக்கப்புறம் 23 நாள் விருச்சக வீட்டுல 23 நாள் இருப்பாரு. இதுதான் இந்த கோச்சார நிலை. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம துல்லியமான பலன்களை பார்ப்போம். துலாம் ராசியோட ராசிநாதன் சுக்கிரன் முதல் 13 நாள் நீச்ச நிலையில இருக்கிறது உங்களுக்கு ஒரு குறையுதுன்னா என்ன அப்படின்னா, கான்பிடண்டா செயல்படுறதுக்கு நீங்க முற்பட மாட்டீங்க. இன்னொன்னு சூரியன் நீச்ச நிலையில இருப்போம். உங்க ராசியில சூரியன் நீச்சமா இருப்பார். நீச்ச கிரகம் உங்க ராசியில இருக்கிறது அது உங்களை செயல்படாம என்ன டல்லா ஒரு தாமதமா எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அப்புறமா மாத்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடக்கூடிய சூழ்நிலைகள் முதல் 13 நாள் கண்டிப்பா இருக்கும். 12ஆம் இடம் ஏற்கனவே சனி பார்வையில இருக்குது. அதனால நீங்க ஒரு நிம்மதி இல்லாத, தூக்கம் இல்லாத தன்மைகள்லாம் உங்களுக்கு இருந்த தன்மைகள்லாம் இப்ப மாறப்போகுது. ஏன் அப்படின்னா, அந்த சனி பகவானை உச்ச குருவாகி குரு சனியோட பார்வையில இருக்கும்போது அந்த தூக்கம் இல்லாத தன்மைகள் இருந்து வந்த சோதனைகள் 12ஆம் இட சோதனைகள்லாம் கொஞ்சம் குறைச்சிப்பாரு. அதே மாதிரி 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கும்போது 2ஆம் இடம் தனம் குடும்பம் வாக்குன்னு சொல்லுவோம். வாக்கு யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள் இருக்குது. அதாவது 2ஆம் இடம் சொல்லி கொடுத்தல் அப்படின்ற மாதிரி இருக்கும். வக்கீல் துறை சொல்லி கொடுத்தல் அந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும். வக்கீல்கள்லாம் நல்ல வாக்கு திறமை, டீச்சர்ஸ் எல்லாம் நல்லா செயல்படக்கூடிய தன்மைகள் இருக்கும். கொஞ்சம் கான்பிடண்டா இருப்பீங்க. பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். மகிழ்ச்சி குடும்பத்துல போன மாசம் வரைக்கும் இருந்த ஏதோ ஒரு பிரச்சனைகள்னால போட்டு மனக்கசப்பு பண்ணிட்டு இருந்ததெல்லாம்
இந்த காலகட்டத்துல, ஏன்னா உச்சகுரு உங்க 2ஆம் இடத்துல பாக்குறதுனா அந்த குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய அமைப்புகள், குடும்பத்துல மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய தன்மைகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பாரு குரு, தாயோட ஸ்தானம். தாயால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நல்ல விதமா இருக்கும். தாய் வழி உறவுகளால், முக்கியமா தாய் மாமனால தாய் மாமன் கிட்ட ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள், ஒன்றும் இல்லை ஏதாவது பெண் கேட்டிருந்திருப்பீங்க, இல்லை அப்படின்னு ஏதாவது மறுப்பு தெரிவிச்சிருக்கலாம். அந்த மறுப்பெல்லாம் மாறி உங்களுக்கு சாதகமா செயல்படக்கூடிய அற்புதமான தன்மைகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி 4ஆம் இடம் கல்வியை குறிக்கக்கூடிய ஸ்தானம். மாணவர்கள் கல்விகள் இந்த காலகட்டத்தில் நல்ல கல்விகள் ஒரு படி உயரக்கூடிய அமைப்புகளை மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து கடன் தொல்லையால ஏதோ பிரச்சனைகள், மன கஷ்டங்கள் கொடுத்து வந்ததெல்லாம் இப்ப குரு பகவான் பாக்குறதுனால அந்த கடன் சுப கடன் ஆகும். கொஞ்சம் சுப கடன் மாதிரி வாங்கி அதை சரி பண்ணக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்கும். வேலை கிடைக்கல, ஏன்னா 6ஆம் இடம் வேலை. ரொம்ப நாளா வேலை இல்லை, படிச்சாச்சு ஆனா வேலை இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கிறேன், வேலை கிடைக்கல, அலைஞ்சும் திரிஞ்சும் கிடைக்கல அப்படின்ற தன்மைகள்லாம், வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உண்டு. அதே மாதிரி உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தை சனி பாக்குறாரு. சிறு சிறு தடை தாமதங்களை கொடுக்கதான் செய்வாரு போன மாசம் வரைக்கும். ஆனா இப்போ குரு பார்வையில இருக்கிற சனி அந்த தடைகள் தாமதங்கள் எல்லாம் கொஞ்சம் குறைச்சி விலகிப்பாரு. தடை தாமதங்கள்லாம் நீங்கும், நிவர்த்தி ஆகும். என்ன நிவர்த்தி ஆகும்? திருமண தடை, கல்வி தடை, ஏதோ எந்த ஒரு வீடு கட்டினா அப்படியே நின்று போச்சு, ஸ்டாப் ஆகி போச்சு, அதெல்லாம் இந்த காலகட்டத்துல சரியாகக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம்னு சொல்லுவான். துலாம் ராசிக்காரங்க தொழில் பண்ணணும் தான், தொழில் பண்ண மேக்சிமம் துலாம் ராசிக்காரங்க தொழில் பண்ணணும்னு அவங்க எண்ணங்கள் இருக்கும். அந்த 10ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால அந்த தொழில் பண்ணணும்னு நினைச்சிருந்தா இந்த காலகட்டத்துல அந்த தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் வழியெல்லாம் இப்போ கண்டிப்பா குரு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஏற்படுத்தி கொடுப்பார். ஏற்கனவே தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இன்னும் நல்லா ஒரு தொழில் முன்னேற்றம் இருக்கும். ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம்னு சொல்லுவோம். நல்ல ஒரு பட்டம், பதவி, புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல விதமா அமையும். அதே மாதிரி உங்க 12ஆம் இடத்துல சுக்கிரன் பார்க்கறதுனா ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, வெளிநாட்டு தொடர்புல இருக்கிறவங்க, வெளிநாடு போனவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல அமைப்பு. போன மாசத்துல இருந்ததை விட இந்த மாசம் ஒரு படி முன்னேறக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல நல்ல விதமாகவே இருக்கு. நம்ம இப்ப பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.